நாங்க ஒரு விஷயம் செய்ய போறோம்னு சொன்னா, அத எங்களுக்கு செய்ய விடாம எது தடுக்குதுன்றத முதல் நாங்க பார்க்கணும். அதாவது எங்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்குன்றத நாங்க கண்டறியணும். அதே மாரி தான் நீங்க ஃப்ரெஞ்ச படிக்க போறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இப்ப கனகாலமா படிச்சு கொண்டிருக்கிறீங்கண்டா கூடி, எது உங்கள வந்து ம் உங்களுக்கு நல்லா கதைக்கவோ, இல்ல நல்லா எழுதவோ இடைஞ்சலா இருக்குன்றத வந்து நீங்க முதல் கண்டறியணும். இப்படியான விஷயங்கள இப்ப நான் என்னோட கதைக்கிற ஆட்கள்ட்ட சரி, இல்லாட்டி என்னோட கோச்சிங் வர ஆட்கள்ட்ட கூட சரி, முதல் நான் கேட்கறது உங்களுக்கு எது தடங்கலா இருக்கு? எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? நீங்க ஃப்ரெஞ்ச கதைக்க இயலாம கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? இல்லாட்டி எழுத இயலாம கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னு முதல் அவையோட பிரச்சனையத்தான் நான் கேட்பேன். பிரச்சனைய கேட்டு, அதுக்குரிய தீர்வ நாங்க சொன்னாத்தான் அவையால காலம் நிறைய மினக்கெடாம, நிறைய காலத்த வீணாக்காம ஈஸியா ஃப்ரெஞ்ச படிக்கக்கூடிய மாரி இருக்கு. அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் சொன்னேன். இப்ப ஃப்ரெஞ்ச கதைக்கிறதுக்கு பயமா இருக்கு, கூச்சமா இருக்கு. இல்லாட்டி ஃப்ரெஞ்ச ஃப்ளூயிடிட்டியா வராம இருக்கிறதுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுறோம், வொக்காபுலரிஸ் மறந்து போயிடும் என்று நிறைய பிரச்சனை சொல்லியிருக்கிறேன். அதே அந்த பிரச்சனைகள்ல போன வார கிழமை கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் ஃப்ரெஞ்ச வந்து என்னென்று ஃப்ளூயிடிட்டி அதாவது பிளாக் ஆகாம சரளமா என்னென்று கதைக்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் அதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதையும் மறக்காம போய் பாருங்க. அடுத்தது வந்து 2வது பிரச்சனையா என்ன சொல்லினோம்னு சொன்னா, எங்களுக்கு ஃப்ரெஞ்சு படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு. ஃப்ரெஞ்சு படிக்கணும்ன்ற தேவை, கட்டாயமா தேவை ஒன்று இருக்குது. ஆனா எங்களுக்கு நேரம் இல்லை. அவ சொன்ன 2வது பிரச்சனை வந்து எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனா இந்த நேரத்தை வந்து எங்களுக்கு யாருமே தர மாட்டினோம். இந்த ஒரு மணத்தியால நீ ஃப்ரீயா இரு, இல்லை நீ ஃப்ரெஞ்ச படி, இல்லை நீ படத்தை பாரு, இல்லை நீ ரெண்டு யாருமே எங்களுக்கு நேரம் தர மாட்டேன். நாங்க தான் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி கொள்ளணும். அப்படி ஒரு ஒரு நேரம் இல்லாத ஆட்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. என்ன சொல்லுங்க, நீங்க நித்திர கொள்ளும் போதே ஃப்ரெஞ்ச படிக்கலாம். அது என்னென்று நான் சொல்றேன்னு சொன்னேன். இப்போ நித்திர கொள்ள போறீங்கன்னு சொன்ன இரவாயி நித்திர கொள்ள போறீங்கன்னு சொன்னா யாருமே உடனே நித்திர கொள்ள மாட்டீங்க. ஒன்றில் ஏதாவது ஃபோனை நோண்டி கொண்டிருப்பீங்க, இல்லாட்டி ஒரு 15 நிமிஷம் அரை மணித்தியாலமாக நித்திர கொள்ள. அந்த டைமில் நீங்க ஃப்ரெஞ்சை படிக்கலாம். அதுக்கான 50 ஃப்ராஸ் தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த 50 ஃப்ராஸையும் நாங்கள் இப்போ என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதில் வந்து முதலாவது je ne comprends pas. je ne comprends pasன்னு சொன்னா எனக்கு விளங்கல, எனக்கு புரியல என்ற அர்த்தம். அடுத்தது pouvez-vous aider s'il vous plaît. pouvez-vous m'aider s'il vous plaît என்ற என்ன, உங்களால எனக்கு உதவி செய்ய முடியுமா. அடுத்தது pouvez-vous répéter. pouvez-vous répéter என்ற என்ன, திரும்பி மீண்டும் எனக்கு சொல்லுங்க, திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க என்றதுக்குரிய அர்த்தம். அடுத்தது வந்து je parle un peu français. je parle un peu français என்றா எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஞ்சு கதைக்க தெரியும், கொஞ்சமா கதைக்க தெரியும். அடுத்தது j'aime la musique. j'aime la musique என்றா என்ன, எனக்கு மியூசிக் பிடிக்கும். j'aimeன்னு சொன்னா எனக்கு பிடிக்கும் என்ற அர்த்தத்துல வரும். அடுத்தது je suis fatigué. je suis fatigué என்றா என்ன, நான் சோர்வாக இருக்கிறேன். je suis fatigué. j'ai 30 ans. j'ai 30 ans என்றா என்ன, எனக்கு 30 வயசு. je comprends beaucoup de choses. je comprends beaucoup de choses என்றா என்ன, எனக்கு நிறைய விஷயங்கள் விளங்கும். அடுத்தது il y a beaucoup de monde dans le bus. il y a beaucoup de monde dans le bus என்றா பஸ்ஸுக்குள்ள நிறைய பேர் இருக்கணும், நிறைய ஆட்கள் இருக்கணும். அடுத்தது j'ai faim. j'ai faim என்றா என்ன, எனக்கு பசிக்குது. அடுத்தது j'ai soif. j'ai soif என்றா எனக்கு தாகமா இருக்குது. அடுத்தது il fait beau. il fait
beau என்றா இப்போ நாங்கள் வெதர் வழியில் பார்த்துட்டு சொல்கிறோம். il fait beauன்னு சொன்னால் இன்றைக்கு வெதர் வந்து நல்லா இருக்குது. அடுத்தது il pleut. il pleut என்றா என்ன? இன்றைக்கு வெளியில் வெதர் வந்து மழையாக இருக்குது, மழை பெய்யுது, இல்லை மழைக்குணமாக இருக்குது. il pleut. அடுத்தது c'est trop cher. c'est trop cher என்றா என்ன? இது வந்து விலை கூடுதலாக இருக்குது. trop cher என்றா விலை கூடுதலாக இருக்குது. je suis étudiant. je suis étudiant என்றா என்ன? நான் ஒரு மாணவன் இல்லை மாணவி என்று சொல்கிறேன்னு சொன்னால் je suis étudiante என்று சொல்லணும். அது நாங்கள் இன்னொரு வீடியோவில் புரியும்பா பார்ப்போம். மெஸ்குலா ஃபெமினா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது j'ai 3 enfants. j'ai 3 enfants என்றா என்ன? எனக்கு 3 குழந்தைகள் இருக்கணும் என்ற அர்த்தம். அடுத்தது je vais au cinéma. je vais au cinéma என்றா நான் சினிமாவுக்கு போகிறேன். அடுத்தது je suis sri-lankaise. je suis sri-lankaise என்றா நான் ஸ்ரீலங்கன். ஸ்ரீலங்கேஸ் என்ற பெண்ணாக இருந்தால் ஸ்ரீலங்கேஸ்ன்றது, ஆணாக இருந்தால் ஸ்ரீலங்கேன்னு சொல்கிறது. அது வந்து நேஷனாலிட்டியை சொல்கிறது. அடுத்தது je suis contente. je suis contente என்றா என்ன? நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறது தான் சொல்கிறது. je suis contente. அடுத்தது je suis en vacances. je suis en vacances என்றா நான் வந்து விடுமுறையில் இருக்கிறேன். je suis en vacances. அடுத்தது j'aime lire des livres. j'aime lire des livres என்றா என்ன? எனக்கு புத்தகம் வாசிக்க விருப்பம். lire என்றா வாசிக்கிறது, des livres என்றா புத்தகங்கள். எனக்கு புத்தகங்கள் வாசிக்க விருப்பம். je suis désolé. je suis désolé சொன்னால் என்ன மன்னித்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்குறேன். je suis désolé. je ne sais pas. je ne sais pas என்றா எனக்கு தெரியாது. je sais pasன்னு சொல்லலாம், இல்லாட்டி je ne sais pas என்றா எனக்கு தெரியாது. c'est magnifique. c'est magnifique ன்னு சொன்னால் என்ன? இது நல்லா இருக்குன்றது இன்னும் நாங்கள் ஒரு பிரமிப்பா சொல்கிறது. c'est magnifique. அடுத்தது je travaille dans sa bureau. je travaille dans sa bureau என்றா என்ன? நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். அடுத்தது j'ai un frère et une sœur. j'ai un frère et une sœur என்றா எனக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருக்கணும். அடுத்தது j'adore ce restaurant. j'adore ce restaurant. j'adore என்று சொன்னால் எனக்கு நல்ல விருப்பம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு நல்ல வேண்டாம், அதுக்குள்ளே இருக்கிற அங்கே போனால் நல்ல சாப்பாடு நல்ல இது அந்த ஒரு மிகவும் பிடிச்ச ஒரு இதை சொல்கிறது j'adore. j'adore ce restaurant. c'était super. c'était super என்றா என்ன? அது வந்து நன்றாக இருந்தது. இது வந்து c'était என்றது வந்தது லம்பாஃபே. இது வந்து நடந்து முடிஞ்சதை சொல்கிறோம். அது நன்றாக இருந்ததுக்கு c'était super. அடுத்தது c'est une bonne idée. c'est une bonne idée. c'est une அதைத்தான் சேர்த்து c'est une bonne idéன்னு சொல்கிறேன். என்ன? இது வந்து ஒரு நல்ல ஐடியா. இன்றைக்கு நான் உங்களை ஒரு கேள்வி என்று கேட்க போகிறேன். நீங்கள் அதுக்கு எனக்கு கமெண்டில் பதில் சொல்லுங்கள். இதில் தெரிகிற இந்த பொருளிட பேரை நீங்கள் ஃப்ரெஞ்சில் எனக்கு ஆர்டிக்கல் சேர்த்து எழுதணும். ஆவா யூனாண்டு சேர்த்து எனக்கு கமெண்டில் எழுதுங்க. இதில் இருக்கிற பொருளிட பேர் என்னன்னு ஃப்ரெஞ்சில் எனக்கு கமெண்டில் எழுதுங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ எவ்வளோதான் ஃப்ரெஞ்சை படித்தாலும் இல்லை எவ்வளோதான் கஷ்டப்பட்டு அதுக்காக மினக்கட்டு நீங்கள்
நேரத்தை செலவழித்து ஒரு கிளாஸ் போய் தண்டாலும் உங்களுக்கு வடிவாக அது கதைக்க தெரியல எழுத தெரியலன்னு சொன்னால் என்னட்ட கோச்சிங் வர விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை எக்ஸாமுக்கு நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினச்சா கூடி எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. அடுத்தது வந்து 30வது je suis d'accord. je suis d'accordsன்னு சொன்னால் என்ன, ஒரு ஆள் ஒன்று சொல்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஓகே சொல்கிறது, அது அந்த அவற்ற ஒப்பீனியனை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது, அதுக்கு தான் je suis d'accord. அடுத்தது aujourd'hui c'est lundi. aujourd'hui c'est lundi என்றா என்ன, aujourd'hui என்றா இன்றைக்கு, c'est lundi என்றா இன்றைக்கு திங்கட்கிழமை. அடுத்தது j'ai un chien. j'ai un chien என்றா என்ன, நான் ஒரு நாய் வச்சிருக்கிறேன். j'ai என்றது verb avoir, அப்போ வச்சிருக்கிறன்ற ஒரு பொருள் அர்த்தத்தை குறிக்கும். j'ai un chien. அடுத்தது c'est intéressant. c'est intéressant என்ன, இது வந்து சுவாரஸ்யமானது. இப்போ ஒரு படத்தில் இப்போ ஏதாவது ஒன்று பார்க்குறோம்னு சொன்னால் c'est intéressant என்ன, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானதுன்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து prends soin de toi. prends soin de toiன்னு சொன்னால் என்ன, உங்களை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க, டேக் கேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அடுத்தது வந்து on va au restaurant ce soir. on va au restaurant ce soir என்ன என்ன, இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் போவோமான்ற இது ஒரு கேள்வி. சரியா? அடுத்தது வந்து donne-moi une minute. donne-moi une minute என்ன, எனக்கு ஒரு நிமிடம் கொடுங்க, எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க, நான் இப்போ யோசிக்கணும், எனக்கு ஒரு நிமிஷம் தாங்கன்றதுக்கு donne-moi une minute. அடுத்தது வந்து merci encore pour ton aide. merci encore pour ton aide என்ன, நீ செய்த உதவிக்கு நான் உனக்கு திரும்பவும் இருக்க நன்றி சொல்கிறேன். ஒரு ஆள் உதவி செய்யணுமெண்டா இப்போ அதை நாங்கள் திருப்பியும் இருக்க நன்றி சொல்ல போகிறோம்னு சொன்னால் merci encore pour ton aide. அடுத்தது வந்து elle est fâchée. elle est fâchée. elle est fâchée, அது நாங்கள் சேர்த்து சொல்லிக்க elle est fâchéன்னு ஏண்டா அவள் கோவமாக இருக்கிறாள். ஃபேஷேன்னு சொன்னால் கோவமாக இருக்கிறாள். அடுத்தது வந்து je n'en reviens pas. je n'en reviens pasன்னு சொன்னால் என்ன, என்னால் நம்ப முடியாமல் இருக்குது. je n'en reviens pas. அடுத்தது வந்து il fait mauvais. il fait mauvais என்ன, இதுவுமே நாங்கள் வெதரைத்தான் சொல்லுவோம். இப்போ கொஞ்சம் இருட்டி கொஞ்சம் இதாக இருந்ததுன்னு சொன்னால் il fait mauvais. கொஞ்சம் மழை மப்பு மந்தாரமாக இருந்தால், இருட்டாக இருந்தால், இப்போ சொலை இல்லாமல் அதாவது சூரியன் இல்லாமல் இருந்தால் அதை சொல்கிறது il fait mauvais. அடுத்தது வந்து j'ai presque fini. j'ai presque fini என்றா என்ன, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். j'ai presque finiன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன், இது வந்து இறந்த காலம். அப்போ j'ai presque fini. அடுத்தது வந்து je ne peux pas maintenant. je ne peux pas maintenant, இதை வந்து நாங்கள் je peux pas maintenant சொல்லலாம். அது கதை கேட்க அந்த நுவை விட்டுட்டு சொல்லலாம். ஆனால் நாங்கள் இப்போ ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ராஸை சரியாக சொல்லி பழவோம். je ne peux pas maintenant என்ன, என்னால் இப்போ முடியாது. அடுத்தது வந்து je lui dirai. je lui dirai என்றா என்ன, நான் அவனுக்கு சொல்லுவேன். dirai என்றது futur. je lui dirai சொன்னால் நான் அவனுக்கு சொல்லுவேன். அடுத்தது வந்து je fais le ménage. je fais le ménage என்றா என்ன, நான் வீட்டு வேலை செய்கிறேன். ménage என்றது சும்மா கிளீனிங் மாதிரி வேலையில் வீட்டு வேலையை செய்கிறேன். அடுத்தது வந்து bon rétablissement. bon rétablissement சொன்னால் ஒரு ஆக்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கணும் இல்லை ஒரு வருத்தமாக இருக்கணும்னு சொன்னால் அவைய நீங்கள் வேகமாக குணமடையணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்கிறது bon rétablissement. அடுத்தது வந்து prenez votre temps.
prenez votre temps சொன்னா என்ன நீங்க இன்னும் டைம் எடுத்துக்கொள்ளுங்க prenez votre temps அடுத்தது வந்து vous avez raison vous avez raison இது வந்து tu as raisonன்னு சொல்லலாம் tu ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் tu சொன்னா அது மரியாதை இல்லாமல் இப்போ நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ளே கதைக்கக்கூடியது வூன்னு சொன்னால் நீங்கள் மரியாதையாக சொல்கிறதான் வூ அதே மாதிரி ப்ளூரியல்லையும் நீங்கள்னு சொல்லலாம் vous avez raisonன்னு சொன்னால் என்ன நீங்கள் சொல்கிறது சரியண்டு அர்த்தம் இப்போ ஒரு ஆள் ஒரு விஷயத்த சொல்லிக்க நான் சொல்லுவேன் vous avez raisonன்னா என்ன நீங்கள் சொல்கிறது சரி அப்படி அடுத்தது வந்து soyez gentil soyez gentillன்னு சொன்னால் என்ன என்னென்னு சொல்கிறோன்னு சொன்னால் பி கைண்டு இப்போ ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் ஒரு ப்ளே செய்துட்டீங்க இப்போ ஒரு ஆக்கள் கோவப்படணும்னு சொன்னால் நீங்கள் வைக்க சொல்கிறது soyez gentillன்னா என்ன அதை அப்படியே விட்டுருங்க அப்படி சொல்கிறது அடுத்தது வந்து peut-être demain peut-être demain சொன்னால் சில வேளை நாளைக்கு peut-être சில வேளை demain நாளைக்கு அடுத்தது 50வது கடைசியாவது என்னன்னு சொன்னால் je ne peux pas attendre je ne peux pas attendre என்ன என்னால் காத்திருக்க முடியாதுன்றதுக்கு அர்த்தம் இந்த 50 ஃப்ராஸையுமே நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது நித்திர கொள்றதுக்கு முன்னுக்கு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டே வாங்க அதாவது இப்போ ஒரு நாள் கேட்டு விடக்கூடாது நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் போட்டுட்டு இப்போ ஹெட்ஃபோனை போட்டோ இல்லை அவுட் ஸ்பீக்கரில் விட்டோ கேட்டுக்கொண்டே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நாள் உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும் என்ன உங்களோட வாயிலிருந்து எப்படியாவது இந்த 50ல் கடைசி ஒரு 20-25 ஃப்ராஸாவது உங்களோட வாயிலேருந்து வரும் அதை நான் ஷுவர் பண்ணி சொல்லுவேன் நீங்கள் இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் நேரம் இல்லை எனக்கு படிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறாக்கள் ஃப்ரெஞ்சு படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாக்கள் அதை வந்து முக்கியமாக நீங்கள் இந்த மெத்தட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 50 ஃப்ராஸையுமே நீங்கள் கேட்டுக்கொண்டு வாங்க அடுத்தது வந்து இப்போ நான் அடுத்த வீடியோ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஃப்ரெஞ்சை படிக்கிறேன்னு சொன்னால் பேசிக்லேருந்து சொல்லி தந்தால் தான் அவைக்கு சில பேருக்கு விளங்கும் சில பேருக்கு இப்போ நான் ஓகே இப்போ B1 லெவலில் இருக்கிறேன் எனக்கு B2 லெவலுக்கு சொல்லி தந்தது ஆனால் நான் அடுத்த வீடியோக்கள் என்ன மாதிரி செய்ய போகிறேன்னு சொன்னால் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு ஃப்ரெஞ்சிலேருந்து இப்போ ஏபிசிலேருந்து ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் நீங்கள் காசு கட்டி இன்னொரு இடத்துல போய் படிக்கலாத அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அதுக்கு நீங்கள் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் வீடியோ தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இடத்துலையும் காசு கட்டி ஃப்ரெஞ்சை படிக்க தேவையில்லை அதுக்கு நான் பொறுப்பு அப்படி உங்களுக்கு இதே இப்போ இது இப்படி இன்னொரு ஆள்கிட்ட போய் கோச்சிங் படிக்கத்தான் விருப்பம்னு சொன்னால் அது உங்களோட சாய்ஸ் ஆனால் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு முழு விவரத்தோடையும் போட போகிறோம் அதுக்காகத்தான் நான் இப்போ இதுக்கு அந்த வீடியோட இது என்னன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்